சாயப்பட்டறை அமைக்கின்ற திட்டத்தை ரத்து செய்ய நாமளே ஒன்று கூடி போராடி கொண்டிருக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது சம்பந்தமாக எப்போது அழைத்தாலும் உங்களோடு நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறோம். அந்த சாயப்பட்டறை இங்கே வராமல் தடுப்பதற்கு இந்த மாவட்டத்தின் அமைச்சராக இருக்கக்கூடியவரும் அதற்கு நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ் பூங்கா அமைப்பது அப்படின்னு சொல்லிதான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஆளுங்கட்சியானது நாங்க நிறைய நிதி ஒதுக்குறோம், ஜவுளி பூங்கா அமைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் மத்தியில் சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னாடி என்ன பண்றாங்க, சாயப்பட்டறையும் சேர்த்து அதில் நாங்க இணைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இல்ல விவசாயிகள் மத்தியில் மட்டும் கிடையாது, சேலத்தை சார்ந்த இந்த 60 டிவிஷன் இந்த பகுதியை சார்ந்த எல்லாருக்குமே நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 அடிக்கு மேல போர் பகுதி போட்டாதான் நீர் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. எந்த ஒரு கலந்தாசிக்காம நான் இருப்பதுதான் முடிவு, நீங்க கேட்டுதான் ஆகணும், இருந்தா இருங்க இல்லாட்டி போங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கமானது கையில் இருக்குது. தயவு கூர்ந்து மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களையோ மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்காக மட்டுமே இந்த ஆளுங்கட்சியான மாநில ஆளுங்கட்சியானது செயல்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமே கையில் இருக்கும், மக்களுக்காக என்றைக்கும் கூட இருக்கும். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி முழு சப்போர்ட் பண்ணுது சொல்லிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூடியவர்களுக்கு நன்றி வணக்கம்.